இது சர்வதேச ஒரு மாமாவை பத்தின கதை. 14, 15 வயசுல இருக்கிற பெண் குழந்தைங்கள்ல இருந்து 25 வயசுல இருக்கிற பெண்கள் வரைக்கும் எல்லாருமே இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து மாட்ட போறாங்க. இந்த கேஸ் பத்தி பல வருஷமா பேசிட்டே இருந்தாலும் சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். வீடியோ பார்த்த உடனே அந்த கேஸ் பத்தி ஒரு பதட்டமும், அத பத்தின ஒரு கியூரியாசிட்டியும் வந்து அதிகமாயிடுச்சு. 2009ல இது வந்து நடந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு மாடல். ஒரு பார்ட்டிலேருந்து அலறிக்கிட்டே ஒரு மாரி பதட்டமா, பயமா ஒரு மாரி வந்து கத்துறா. இந்த மாரி இந்த பார்ட்டில வந்து மனுஷங்கள வந்து சாப்பிடுறாங்க. மனுஷ கறிய வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அவளோ ஒரு மாடல். அந்த பார்ட்டில கலந்துக்கிட்டவங்கலாம் பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு, செலிபிரிட்டீஸ்லாம் வந்து கலந்துருக்காங்க. பிசினஸ்மேன்லாம் வந்து கலந்துருக்காங்க. அந்த பார்ட்டில மனுஷ கறிங்க வந்து சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறிட்டு வந்த அந்த வீடியோ பயங்கர கான்ட்ரோவர்சியா போயிருக்கு. இந்த வீடியோக்கும் இந்த கேஸுக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. அமெரிக்கால எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து போயிருக்கு. இது நம்ம ஊர்ல வந்து ஒரு சுச்சி லீக்ஸ் அந்த மாரி வச்சுக்கலாம். எப்படி சுச்சி லீக்ஸ்ல வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்களோ, அதே மாரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பெரிய பெரிய பிசினஸ்மேனு, பொலிட்டீஷியன்ஸு, பெரிய பெரிய நம்ம வந்து லெஜெண்ட், இன்ஸ்பிரேஷன் சொல்லப்படுற சயின்டிஸ்ட், பிசினஸ்மேன்லாம் அதில வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேர்லாம் அந்த கேஸ்ல வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த எப்ஸ்டீன்ங்கிறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்ற ஒரு பெர்சன். இத்தனைக்கும் அவர் வந்து டிகிரி கூட முடிக்காத ஒரு ஆளு. ஆனா, மேத்ஸ் நல்லா அவருக்கு தெரிஞ்சனால, ஏதோ ஒரு மாரி போய் ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்காரு. அதில மேத்ஸ் டீச்சரா வந்து வேலை பார்த்துருக்காரு. அதில பெரிய பெரிய ஆட்களோட பசங்கள்லாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டு தனியா அவருக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதில பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸு, பிசினஸ்மேனோட மணிய வந்து மேனேஜ் பண்ற மாரி ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. அது பெரிய பெரிய ஆட்களோட கான்டாக்ட்ஸ் வந்து கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அவருக்குன்னு தனியா ஒரு ஐலேண்டே வந்து வாங்குறாரு. எப்படி மேத்ஸ் டீச்சரா இருந்த ஒரு ஆளு வெளியில வந்து தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு டக்கு டக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஐலேண்ட் வாங்குற அளவுக்கு எப்படி வளர்ந்திருப்பாரு. அப்ப இல்லீகலா என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவர பத்தின ஒரு டாக் வந்து போயிருக்கு. இதுல என்ன மோசமான விஷயம்னா, அந்த ஐலேண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அந்த ஐலேண்ட்ல பார்ட்டீஸ்லாம் வந்து நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு பிராத்தல் ஐலேண்ட் மாரி இருந்திருக்கு. பொண்ணுங்கள கடத்திட்டு வந்து, அதுவும் மைனர் கேர்ல்ஸ் ஒரு 13 வயசுல இருந்து 25 வயசுல இருக்கிற பொண்ணுங்கள வந்து கடத்திட்டு வந்து, அதுவும் அவங்களோட பேரண்ட்ஸ மிரட்டி கடத்திட்டு வந்து, இங்க அவங்கள வச்சு மசாஜ் சென்டர் அப்படின்ற பேர்ல பெரிய பெரிய பிசினஸ்மேனு, பொலிட்டீஷியன்ஸு, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, செலிபிரிட்டீஸு இவங்களுக்கெல்லாம் மசாஜ் பண்றன்ற பேர்ல பிராத்தல் வந்து நடத்தியிருக்கான் அந்த ஆளு. 2006ல புளோரிடால இந்த ஆள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன பொண்ண வந்து அபியூஸ் பண்ண கேஸ்ல செக்சுவல் அபியூஸ் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங்ல இந்த ஆள புடிச்சு ஜெயில்லயும் வந்து போட்டுறாங்க. ஆனா, வெறும் 13 மாசம் மட்டுமே அந்த ஜெயில்ல அந்த ஆளு வந்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டான். அவன் ஜெயில்ல இருந்த அந்த டைம்லயுமே கூட, அவனுக்கு தேவையான போது வெளிய போயிட்டு, திரும்ப வந்து ஜெயிலுக்கு வந்து உட்காந்துக்குவான். இந்த மாரி லீனியன்ட்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அப்போ இதுல பெரிய ஆட்கள்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த டைம்லயே வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. வெளிய போனதுக்கு அப்புறமும் அதே வேலைய தான் வந்து திரும்பி பண்ணியிருக்கான். இன்னும் எக்ஸ்ட்ராவும் வந்து பண்ணியிருக்கான். திரும்ப அவன 2019ல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவன் வந்து சூசைட் பண்ணி ஜெயில்லயே வந்து இறந்துட்டானாம். அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுல நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஒருவேள பெரிய ஆட்கள்லாம் சம்மந்தப்பட்டனால, இவன வந்து கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் டவுட் பண்றாங்க. அந்த ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ ஒரு மாரி அப்படி வச்சுட்டு, அதிலிருந்து திரட்டப்பட்ட நெறைய எவிடன்ஸ வந்து அப்படியே ஃபைல் பண்ணி அந்த கவர்ன்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட சேர்ந்து இருக்கிற மாரி ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம பில் கேட்ஸோட பேரும் இதுல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கப்படுற ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவரோட பேரும் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் வந்து இன்னும் கன்ஃபார்மா இவங்கலாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து இன்னும் சொல்லல. இப்பதான் வந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. இதுல இருந்து இவங்கலாம் மாட்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம பெரிய பெரிய ஆட்களா பார்க்கப்பட்ட ஆட்கள்லாம் ஒரு செக்சுவல் நீடுக்காக ஒரு குழந்தைங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவனுங்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து அமெரிக்கால மட்டும் கிடையாது, இந்தியாவிலுமே நான் வந்து சொல்றேன். அதுல பிரைம் மினிஸ்டர் மோடி அவரோட பேரும் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அத மறுத்திருக்கு. அனுராக் கஷ்யப் அவரோட பேரும் இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதா வந்து சொல்றாங்க. எந்தெந்த விதத்துல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த ஐலேண்ட வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐலேண்ட் வந்து இந்த பொண்ணுங்கள இந்த மாரி செக்சுவல் நீடுக்கு யூஸ் பண்ற ஒரு ஐலேண்டு.
பார்ட்டிஸ் நடக்கிற ஐலாண்டு. அங்க வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அது கிரைமா தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலரோட பேர் வந்து வெறும் கான்டாக்ட்லயும், இமெயில்ஸ்லயும், அந்த அவரோட ஜெட்லயும் வந்து டிராவல் பண்ண அந்த ஒரு வெறும் லாக்ஸ மட்டுமே வச்சுட்டு, ஒருவேளை தொடர்பு இருப்பதான்னு சொல்லிட்டு ஒரு மாரி வந்து டவுட் பண்றாங்க. ஆனா இங்க சோசியல் மீடியால ஒரு ஆப்போசிட்டாவும் வந்து கருத்துக்கள் வந்து வருது. என்ன அப்டின்னா, ஒருவேளை அந்த ஐலேண்டுக்கு வந்து சும்மா கூட போயிட்டு வந்திருக்கலாம். அந்த டிராவல் லாக் மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்கலாம் வந்து கிரைம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாரி வெறும் பார்ட்டீஸ்ல வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபோட்டோ எடுத்ததுக்காகவும், வீடியோ எடுத்ததுக்காகவும், அவங்க வந்து இந்த மாரி கிரைம்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட்டா கருத்துக்கள் வந்து வருது. பட் இருந்தாலுமே, நான் ஒரு குற்றவாளி, நான் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட ஒரு ஆள் ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட தொடர்பு இந்த பெரிய ஆட்கள்லாம் எதுக்கு வச்சுக்கணுங்கிறது டவுட்டா தான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ சொன்னேன்ல, இந்த பார்ட்டியில வந்து மனுஷங்க கறிலாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்திட்டு இருந்தா அப்படின்ட்டு. அந்த வீடியோவுக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் என்ன வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கிற ஒரு எவிடன்ஸ்ல கேனிபலிசம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி வந்து போயிட்டு இருக்கு. 2000ல எஃபிஐக்கு ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருக்கான். கால் பண்ணி ஜெஃப்ரி எப்ஸ்டியனோட சொகுசு கப்பல்ல அவர் நடத்தின பார்ட்டியில என்னை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. அங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இருந்தாங்க. ஆனா யாருன்னு பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இருந்தாங்க. அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, குழந்தைங்களோட கை கால்களை தனித்தனியா வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்களோட குடல்லாம் வந்து வெளியே இருந்துச்சு. அந்த குடல்ல இருந்து எடுத்து அந்த குடல்ல இருக்கிற அதுல இருக்கிற அந்த வேஸ்டெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு இன்சிடென்ட்டை வந்து சொல்லியிருக்காரு. இதுல கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டியன்றவன் ஒரு மாமா பையன். கண்டிப்பா பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கும் வந்துட்டு பொண்ணுங்களை வந்து சப்ளை பண்ணி மசாஜ்ன்ற பேர்ல பிராத்தல் தொழில வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றத அவனே ஒத்துக்கிட்டான். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு சில பெரிய ஆட்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சில பேரோட விஷயம்லாம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகல. இது இனிமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நியூஸ் வந்து இப்போ போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்றது ஒன்று, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவன் செத்து போயிட்டான், அதனால அவன் சொல்ல முடியாது. ஆனால் அவனோட பார்ட்னர் கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பொண்ணு, அவள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு தான் யார் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்கா, இன்னும் யார் யாரெல்லாம் வந்து மாட்டுவா அப்படின்றது வந்து தெரியும்.